தனது திரை வாழ்க்கையை தமிழ் திரைத்துறைக்கே அர்ப்பணித்த விஜயகாந்தின் திரைப்படங்கள் பல 100 நாட்களை தாண்டி ஓடியுள்ளது. அதனை பட்டியலிடுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கதாநாயகனாக வலம் வந்த விஜயகாந்தை அதிரடி நாயகனாக அறிமுகப்படுத்திய சட்டம் ஒரு இருட்டறை படம் பெரும் வெற்றியை கண்டது. வணிக ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்ற படம் 100 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது. இதன்பின் விஜயகாந்திற்கு வரப்பிரசாதமாய் அமைந்தது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படம். 1984 வெளியான இத்திரைப்படம் சுமார் 175 நாட்கள் ஓடியது. இதையடுத்து 1986 திரைப்படக் கல்லூரி மாணவர்களை வைத்து எடுக்கப்பட்ட ஊமை விழிகள் திரைப்படம் 200 நாட்கள் ஓடி தனி சாதனை படைத்தது. அதே ஆண்டில் வெளியான அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படம் 170 நாட்கள் ஓடி அதிரடி காட்டியது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெற்றிக்கனியை மட்டுமே சுவைத்து வந்த கேப்டன் 1988 தமிழ் திரையுலகை ஆண்டார். அந்த ஆண்டில் வெளியான பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் 180 நாட்களும், செந்தூர பூவே திரைப்படம் 186 நாட்களும் ஓடின. 1986 வெளியான பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படம் 175 நாட்கள் ஓடிய நிலையில் 1990 புலன் விசாரணை படம் 220 நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி சாதனை படைத்தது. இதன்பின் 90களில் அளப்பரிய சாதனைகளை படைத்தார் கேப்டன். தமிழ் திரையுலகின் சம்பிரதாயப்படி தோல்வியையே சந்திக்கும் என பலரும் நினைத்த விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் ட்ரிபிள் செஞ்சுரி அடித்து 300 நாட்களை கடந்து வெற்றி வாகை சூடியது. அதே ஆண்டான 1991 வெளியான மாநகர காவல் திரைப்படமும் 230 நாட்கள் ஓடியது. 1992 வெளியான சின்ன கவுண்டர் திரைப்படம் 315 நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி அரும்பெரும் சாதனையை படைத்தது. இதன் பின்னர் 1994 வெளியான சேதுபதி IPS 150 நாட்கள் ஓட, அதே ஆண்டு வெளியான என்னாசை மச்சான் படம் 175 நாட்கள் ஓடியது. அத்துடன் நிற்கவில்லை விஜயகாந்தின் சாதனைகள். 2000 வெளியான வானத்தைப் போல சென்டிமெண்ட் படம் 175 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. அதே ஆண்டில் ஆக்ஷனில் மிரட்டிய வல்லரசு திரைப்படம் 112 நாட்கள் ஓடி சாதித்தது. பின்னர் இளம் முன்னணி நடிகர்களுடன் போட்டியாக வெளியான ரமணா திரைப்படம் 150 நாட்கள் ஓடியது. இதேபோல பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் விஜயகாந்த் இதுவரையில் தமிழ் தவிர வேறு எந்த மொழி படத்திலும் நடிக்கவில்லை. இதுபோன்ற அருந்தொண்டாற்றிய விஜயகாந்தை ஒரு நாளும் மறக்காது தமிழ் திரையுலகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.